மக்களே வணக்கம். இந்த வெர்னாவுக்கு ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் தான். இந்த வண்டி என்ன ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்தா தெரியும். எல்இடி பார்த்தீங்கன்னா எல்இடி நம்ம எப்பயும் போகிறோம். நம்ம ஆட்டோ வீகாவில் 240 வாட்ஸ் வார்ம் ஒயிட்டில் போட்டுருக்கு. வெளிச்சம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து ரோடு வியூ நல்லா படிச்சுன்னு தெரியும். அது ஒன்று. அடுத்தது 9 inch ஆண்ட்ராய்ட் செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ வெர்ஷனு. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து வருஷம் அதாவது வந்து அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கும். அப்டேட் வெர்ஷனு. ரெண்டாவது ஆப்பிள் கால்குலேட் அதுவும் இருக்குது. அது ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிது. அப்படி ஒழுங்காக பார்க்கலாம். இந்த வண்டிக்கு டோர் வைசர் வந்து போட்டு விட்டுருக்குது. டோர் வைசர் போட்டு அப்படியே ஒழுங்குல ஆண்ட்ராய்டு பார்த்துக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டு இப்போது ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த வந்து ஆண்ட்ராய்டு செட்டு போட்டுக்கிறோம். இந்த வெர்னால பார்த்தீங்கன்னா இந்த பேனல் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு 7 inchலாம் போகிறதுக்கு கம்மன் 9 inch போட்டிங்கன்னா இந்த பேனலும் புதுசாக வந்துடும். ஆண்ட்ராய்டும் பார்த்தீங்கன்னா தெளிவாக சூப்பராக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ளைண்ட் இருந்தது. ஏசி சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏசி இந்த வண்டியில் டாப் அப் பண்ணிட்டுருக்கிறோம். ஏசி கூலிங் பக்காவாக சூப்பராக இருக்குது. ரெண்டாவது ரெண்டுலேயுமே வந்து கஸ்டமர் என்ன பண்ணோம், காம்பனட் போட்டுருக்காங்க. ரியருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேல் டச்சில் வந்து ஸ்பீக்கர் போட்டிருக்குது. ஓவல் அப்படி பார்த்துக்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா வேல் டச்சில் வந்து ஒரு 650 வாட்ஸில் பார்த்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே அடியில் போட்டிருக்குது. வேல் டச் வந்து இந்த வண்டிக்கு நான் சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா, டிக்கி பேஸ் ஃபுல்லாக இருக்கும். சவுண்ட் அப்படின்ட்டு நல்லாவே பக்காவாக பட்டாய் கிளப்போம். இந்த வண்டியில் அந்த வேலை தான் அப்படின்னு கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து ஏசி ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ள வந்து ஏசி லைனை வந்து க்ளீன் பண்ணி விட்டு வாட்டர் லைன்லாம் அடைச்சிருந்தது. அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் சொல்லுங்கள், பக்கா சூப்பராக பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். இந்த வண்டி நம்ம என்ன பண்ணால் டெலிவரி கொடுத்துடலாம். எந்த மாதிரி ஒர்க் எதுனாலும் பக்கா சூப்பராக பண்ணிக்கலாம். நன்றி வணக்கம்.